பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 கடைசி நாட்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சூறாவை நீங்கள் 3 முறை ஒரு தேவைக்காக நியத்து வைத்து ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு தேவை நிறைவேறிடும்னு சொல்லலாம். இதுவரையும் நான் துல்ஹஜ் நாட்களை விட்டுட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த நாட்களையாவது பிடிச்சுக்கோங்க. ஏன்னா வருஷத்துல 365 நாள்லயே வைத்து 10 நாள் தான் ரொம்ப சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் நாட்கள். அல்லாஹ்விற்கு மத்த நாள்ல நீங்க செய்யற அமல்களை விட இது ரொம்ப பிடிக்கும்னா இந்த 10 நாளும் நீங்க அமல்கள்ல மட்டுமே தான் ஈடுபட்டிருக்கணும். ஆனா நமக்கு குடும்ப விஷயம், எத்தனையோ தேவைகள் இருக்கு, எத்தனையோ பேத்துக்கு நல்லது கெட்டது நடக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால அமல்கள்ல ஈடுபட முடியாம இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கு. அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஈது நாள் வரும்போது சீக்கிரமா நமக்கு நேரம் ஓடிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு 3 நாள் இருக்கு. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை தயாரித்துக் கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும், நல்ல நிறைய அமல்களை செஞ்சிருக்கணும். எந்த அமலும் செய்ய முடியாதவங்க கடைசிக்கு திக்ருலையாவது உங்களுடைய நாக்கை என்ன பண்ணுங்க, ஈரம் பண்ணி வச்சிருக்கணும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திக்ரு ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நாட்களாக இது இருக்கு. எனக்கு அமல்களே செய்ய நேரம் இல்லாட்டினா கூட 5 நேரம் தொழுகையாவது நீங்க இந்த நாட்கள்ல தொழுகிறீங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல நம்ம தொழுகக்கூடிய ஃபர்ல் தொழுகை ரொம்ப அவசியம். சுன்னத்து நஃபில்னு எல்லாவற்றையும் பேணி தொழுவுங்க. தஹஜ்ஜத் தொழுகாதவங்க தஹஜ்ஜத் தொழுவுங்க. ஏன்னா நிறைய அமல்னு சொன்னா எப்படி செய்யறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. நிறைய அமல் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய அமலை சரியான நேரத்துக்கு ஒழுங்கா செஞ்சுட்டாவே போதும். முதல்ல தொழுகைதான் ரொம்ப பிரதான அமலு. அதனால தொழுகையை இன்னும் வரக்கூடிய 3 நாட்கள் அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த 3 நாட்களுமே பாத்தீங்கன்னா சூரா ஃபஜ்ர் என்ன பண்ணுங்க, ஓதிட்டு வாங்க. ஏன்னா அல்லாஹு இந்த சூறாலதான் பாத்தீங்கன்னா இரவின் மீதும் பகலின் மீதும் சத்தியமிட்டு இந்த நாட்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த நாட்களுடைய சிறப்பை பத்தி சொல்லப்பட்ட இந்த சூறாக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சூறா. இந்த சூறாவை 3 முறை ஓதுங்க. 3 முறை ஓதுனீங்கன்னாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேவை நிறைவேறிடும் சொல்லலாம். நியத்து வைத்து ஓதுங்க. அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு தடவையும் 3 தடவை ஓதும் போது ஒரு நியத்து வச்சுக்கோங்க. இந்த சூறாவே ரொம்ப சின்ன சூறா தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு தடவை உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 3 தடவை ஓதிடலாம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள 3 தடவை இந்த சூறா ஓதிடலாம்னா ஒவ்வொரு நியத்துக்கு நீங்க தனித்தனியா ஓத முடியும். சிலர் கேக்குறாங்க, எனக்கு நிறைய தேவை இருக்குங்கிறாங்க. அதுக்குதான் நம்ம சொல்றோம், ஒரு தேவையை நியத்துவீங்க. இந்த சூறாவை 3 தடவை ஓதுங்க. அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் எப்ப டைம் இருக்கோ அப்ப வேற ஒரு நியத்து வச்சு ஓதுங்க. அப்படி இந்த நாட்கள்ல அதிகமாக இந்த சூறாவை நியத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன மாதிரி தொழுகையும் கடைபிடித்தால்தான் உங்க துவாக்கள் இந்த நாட்கள்ல கபூலாகும். அதனால தொழுகையும் கடைபிடித்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம மன்னிப்பு அதிகமா இந்த நாட்கள்ல கேட்டுக்கோங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற சூறா மட்டும் ஓதிடுறீங்க, மத்தது எதுவுமே செய்யறதில்ல. ஃபரல் ரொம்ப முக்கியம். அதுலயும் பாத்தீங்கன்னா சில அமல்கள்ல நாட்களுடைய சுன்னத்துகளாக இருக்கும். இந்த நாட்களுடைய சுன்னத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக நன்மையில சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற 4 கலிமாவை அதிகமா ஓதணும். இந்த 4 திக்ரு இருக்கு பாருங்க. இந்த 4 திக்ருமே இந்த நாட்கள்ல நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க அதிகமா ஓதுங்கன்ட்டு. சொல்லியே சொல்லியிருக்காங்க. திக்ரு ஓதுங்கன்னு சொல்ல, இந்த 4ஐயும் அதிகமா திக்ரு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாட்கள்ல அதை அதிகமா ஓதி இருக்கணும். எப்பயுமே நஃபிலான ஒரு விஷயத்தை செய்யும் போது பொருளானது சுண்ணத்தானதை நிறைவேற்றி விட்டு செய்யுங்க. அப்பதான் அந்த நஃபிலுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்ப இந்த திக்ருகளை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. முடிந்தால் இந்த நாட்கள்ல என்ன பண்ணுங்க, யாருக்காவது சதக்கா செய்யுங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, இல்ல 1 ரூபாய் காசு கொடுங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா நன்மையில சிறந்த நாட்கள் இந்த நாட்கள். நன்மைகள் அனைத்தின் தாயாக இந்த நாட்கள் இருக்கு. எல்லா நல்ல அமல்களும் நீங்க செஞ்சுக்கலாம். மத்த நாட்கள்ல நம்ம வைக்கக்கூடிய நோன்புகளை கூட நம்ம இந்த நாட்கள் வச்சுக்கலாம். அதனால நோன்பு வைக்க முடியும், குர்பானி கொடுக்க முடியும், ஹஜ்ஜு செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லா நல்லமலும் கொண்ட நாட்களாக இருக்கிறதுனால இந்த நாட்களை என்ன பண்ணக்கூடாது, எல்லா நல்லமல்களையும் நம்ம கொஞ்சமாவது செஞ்சு வச்சிருக்கணும். எதையுமே விட்டுறக்கூடாது. அதனால எல்லாரும் சதக்கா செய்யாதவங்க ஒரு ரூபாவது இந்த மாசத்துல இந்த நாட்கள்ல செஞ்சிருங்க. சதக்காவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நாட்கள்ல என்ன பண்ணுங்க, அல்லாஹ் இடத்துல என்னால ஹஜ்ஜு செய்ய முடியல, என்னால உம்ரா செய்ய முடியல, ஆனா நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு துவா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல களிமா, என்ன களிமா, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கக்கூடிய களிமாவை அதிகமாக ஓதிக்கோங்க. அந்த களிமா உங்களுக்கு இந்த நாட்கள்ல எல்லாரை விட அதிக நன்மையை பெற்றுத்தரும். அதே மாதிரி கடைசியாக இதெல்லாம் எப்படி நம்ம செய்து கொள்றோமோ அதே மாதிரி பாவங்களை மட்டும் இந்த நாட்கள்ல செய்யாதீங்க. ஹராமானதை பார்க்காதீங்க, பேசாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த நாட்கள் நன்மைகளுக்கான நாட்கள்ல பாவத்தை செஞ்சிட வேண்டாம். அல்லாஹ்வே போதுமானவன். இந்த சூறாவை 3 முறை ஓதுங்க, உங்க தேவை நிறைவேறும். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.